ஸ்ரீமத் பாகவத்தில் நம்ம துருவனோட சரித்திரம் பார்த்துட்டு இருந்தோம். துருவன் நல்ல ஆட்சி புரிஞ்சு 35,000 வருஷத்துக்கு மேலே நல்ல ஆட்சி புரிஞ்சு நிறைய யாகங்கள் செய்து தர்மமாக ஆட்சி நடத்திட்டோ. அதுக்கப்புறம் தன் மைந்தனான அங்கனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு இவன் பத்ரிகாசிரமம் கிளம்பி போயிட்டான். அங்கே போய் உடனே நந்தன் சுனந்தன் 2 விஷ்ணு தூதர்கள் என்ன பண்ணான், தங்க விமானத்தில் வந்து துருவனில் ஏறிக்க சொன்னான். துருவனில் ஏறும்போது ஒருத்தர் குனிஞ்சு என் தலை மேலே காலை வச்சு ஏறுங்க அப்படின்னாலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தா யம தர்மராஜன். ஏன்னா எப்போவுமே யாரெல்லாம் நாராயண நாமத்தையே பாடுகிறார்களோ அவரது பாதத்தை தன் தலைமையில் வைத்துக் கொள்வார் இல்லையா யம தர்மராஜன். அதே மாதிரி பண்ணோடனே துருவனும் அது பத்ரிகாசிரமத்துலேருந்து துருவ மண்டலம் நோக்கி அந்த விமானத்தில் போயின்னு இருந்தான். பாதிலாம் துருவனுக்கு நினைவு வந்தது, அம்மா விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ விஷ்ணு சொன்னாலாம், அங்கே பாரு உனக்கு முன்னாடி ஒரு விமானம் போயின்னு இருக்கு பாரு, அதுதான் உங்கள் அம்மா போயின்னு இருக்கா. ஏன்னா பொதுவாக யார் தவம் செஞ்சாலும் அவளை விட தவம் செய்ய தூண்டுறா பாரு, அவளுக்கு தான் பலன் அதிகம். இங்கே துருவன் தவம் செய்யறதுக்கு யார் காரணமாக இருந்தா, அவள் அம்மா தானே. அதனால் அவள் அம்மாவுக்கு முதல்ல துருவன் பதம் கிடச்சிருத்தோம். இப்போ இன்றைக்கும் துருவ நட்சத்திரமாக ஒரு ஒளி வீசி கொண்டு தான் இருக்கிறார் துருவன். கல்பம் முடியும் போது துருவன் வைகுண்டம் அடைவான். இதுதான் துருவ சரித்திரம். இதை என்றைக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னாக்கா பௌர்ணமி, சதுர்தசி, துவாதசி, சப்தமி திதிகளில் கேட்டாலே ரொம்ப விசேஷம். சிரவண நட்சத்திரத்தில் கேட்டால் ரொம்ப விசேஷம். மாதப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் கேட்டாலும் விசேஷம். சந்தியா காலம் கேட்டால் நல்லது. இதை கேட்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், வீட்டில் நல்ல மங்கள காரியங்கள் நடக்கும், மனதில் துருவனை போல நல்ல உறுதி வளரும், ஒற்றுமையாக குடும்பங்கள் இருக்கும். அதனால் துருவனை போல நல்ல வைராகியத்தோட பக்தி வளரும். இதோட துருவ சரித்திரம் முடியறது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட்சி பண்ண அங்கன்னு ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணான். அவன் துருவன் மாதிரியே ரொம்ப நல்லவன், நல்ல காரியங்கள் தான் செஞ்சு வந்தான், பக்தியோட நிறைய யாகங்கள் செஞ்சான். ஆனால் அவனுக்கு அப்புறம் வேணன் ஒருத்தவன், அவனோட பிள்ளை ரொம்ப கெட்டவன். அதனால் எல்லாரையும் ரொம்ப துன்பப்படுத்தினான். ரிஷிகள்லாம் நிறைய பேர் அழிச்சிட்டான். அதனால் என் வேணன் என்ன பண்ணான், ரிஷிகள்லாம் அவனை அழிச்சிட்டான். அவனோட உடம்பு அப்படியே கடைஞ்சி அதுலேருந்து ஒரு நெருப்பு பொறி போல் வந்ததான். அந்த நெருப்பு பொறியிலேருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அவன்தான் பிருது. ரொம்ப நல்லவன், மிக சிறந்தவன். வேணன் கெட்டவனாக இருந்ததால் பூமாதேவி என்ன பண்ணான், எல்லா சொத்துக்களையும் மறைச்சிட்டா. பிருது நல்ல பையனாக இருந்தான் இல்லையா, நல்ல ஆட்சி புரிகிறான் இல்லையா, அதனால் பூமாதேவியை பிரார்த்திச்சானான். பூமி தேவி உடனே பசுமாடு மாதிரி வந்து நிற்க அவன் அந்த மாட்டை வந்து ஒவ்வொருத்தபடியாக அழைச்சி கறக்க ஆரம்பித்தான். மறைந்திருந்த வேதங்கள் வந்தன, நவரத்தனங்கள், மூலிகைகள், எல்லா செல்வங்களும் வந்தன. ரிஷிகள் ரொம்ப கொண்டாடினார்கள். பிருத்திவின்னு ரொம்ப பிருத்திவியை கொண்டாட பிருதுராஜாவால் கறக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் கொடுத்த பூமி தேவி கொடுத்தா இல்லையா, அதனால உனக்கு நீ பிருத்திவி என்று கொண்டாடப்படுவாய் அப்படின்னு ரிஷிகள் வந்து பிருத்திவின்னு பேர் கொடுத்தா. பிருதுராஜாவையும் எல்லாரும் கொண்டாடினார்கள். அவ்வளோ நல்ல ஆட்சி புரிந்தான். பிருத்திவினோட வம்சத்தில் கடைசி ராஜாக்கள் வந்து பிரச்சேதஸ்கள்னு பேர். அவள் 10 பேர் பிறந்தா. அவளில் பிராச்சீன பர்ஹீஸ்னு ஒருத்தன். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி 2 விதமாக ஒரு கதை பார்க்க போகிறோம். மேலோட்டமாக ஒரு கதை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு உள்ளர்த்தம் பார்க்க போகிறோம். புரஞ்சனன் ஒரு அரசன், அவனோட நண்பன் பேர் அவிஜாத்தா. இவ 2 பேர் என்ன பண்ணா, வாழறதுக்கு இடம் தேடி இப்படியே அலைஞ்சாலாம். ஒரு பட்டணம் அப்படியே அவள் கண்ணில் பட்டது. அது 9 வாசலும் ரொம்ப நன்னா இருந்தது. ஸோ அங்கே 2 பேரும் நுழைஞ்சா. அவிஜாத்தா வாசலுக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு நன்னா இருந்தால் கூட அவன் வாழ்வதற்கு ஏற்றதாக தெரியவில்லை அப்படின்னு நம்ம உணர்ந்தான். உடனே அவிஜாத்தா புரஞ்சனன்ட்ட ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னா. அப்போ உள்ளேருந்து ஒரு அழகான பெண் வந்தாள். ஆனால் அவள் தலைக்கு மேலே 5 தலை பாம்பு, நாகப்பாம்பு ஒன்று படம் எடுத்து பாதுகாத்துட்டே வந்தது. அவளுக்கு 2 பக்கமும் 5 பேர் என 10 தொண்டர்கள் வந்தா. அவளை பார்த்த உடனே புரஞ்சனனுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுத்து. அவள்கிட்ட கேட்டவுடனே அவளும் அதுக்கு சம்மதித்தாள். கல்யாணம் உடனே முடிஞ்சிடுத்து. அவிஜாத்தா புரஞ்சனிடம், நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு நான் நினைக்கிறேன், பரவாயில்ல, நீ அவட கொடுத்தனம் பண்ண, நான் புறப்படுறேன், எப்போ என் உதவி தேவையோ நீ கூப்பிடு, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரஞ்சனன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆனால் ஒன்று சொல்லிட்டு போனான், ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துக்கோ, அவசரப்பட்ட அதை எது சிந்தித்து செய் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்படி கிளம்பின உடனே இவ 2 பேரும் வாழ்க்கையை நன்னா நடத்தின்னு வந்தா. அவள் சிரிச்சா இவன் சிரிப்பான், அவள் அழுதா இவன் அழுவான், அவள் சாப்பிட்டாதான் இவன் சாப்பிடுவான், அவன் தூங்கினா தான் இவன் தூங்குவான். இப்படி வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. ஒரு நாளைக்கு புரஞ்சனுக்கு எதிரும் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணித்து. சரி நம்ம வேட்டையாட புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்டான். அவள் சொன்னா என்னை விட்டு போகவே கூடாதுன்னு தடுத்துட்டா.
வெளியில் போகாமே இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா, அவள் தூங்கிட்டு இருக்கும்போது புறப்பட்டு விட்டான். வெளியே பார்த்தா ஒரு தேருக்கு வந்து நின்னது. அந்த தேருக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. அதுக்கப்புறம் 2 நுகத்தடிகள், 2 கடிவாளங்கள் எல்லாம் இருந்தன. 2 சக்கரங்கள் கூட தேர் இருந்தது. மேலே 5 கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. தேர் ஓட்டுற சாரதி அமரத்துக்கு ஒரு இடம் நன்னா இருந்தது. அதுபோல் அமர்ந்து செல்ல ஒரு இடமும் இருந்தது. இவன் தான் வேட்டையாட உதவிக்கு ஒரு தலைவனும் 10 தொண்டர்களும் கூடவே வந்தார்கள். பெரிய வில்ல கையில் ஏந்தினா அம்பரா துளியில் நிறைய அம்புகளை நிரப்பி கொண்டான். வேட்டையாட சென்றான். நேரமாக வீட்டில் அவனை மனைவி தன்னை விட்டுட்டு போய்விட்டாலே ரொம்ப கோவத்தில் இருந்துட்டா. ஆனால் இவன் ரொம்ப நாள் அதில் வேட்டையாடிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்தால் தன் மனைவி அப்படியே தலைவரி கோலமாக அப்படியே கோபமாக கீழே கிடந்தா. அவளோட தோழிகள் எவ்வளவோ சமாதானப்படுத்தி அவன் சமாதானம் ஆகவே இல்லை. இவன் வேட்டையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தால் இவன் கோபமாக படுத்துட்டதை பார்த்து சமாதானப்படுத்திட்டான். மீண்டும் வாழ்க்கை மறுபடியும் ஓடத் தொடங்கியது. இப்படியே அவன் மூப்பை அடைந்து விட்டான். வயதான இந்த சமயத்தில் 360 பேர் கொண்ட படைகள் போர் புரிய வந்தன. ஒரு கந்தர்வ ராஜா, அவன் பேர் சண்டவேகன்னு பேர், இந்த நாட்டோட போர் புரிய வந்தான். வெகு நாட்கள் சண்டை நடந்தது. இந்த ராஜாவோடு பிரஜாகரன் என்ற சேனாதிபதியும் கூட வந்தான். ரொம்ப நாள் கந்தர்வ ராஜாவோடு 2 நாள் போர் புரிஞ்சா. இருந்தாலும் அவனுக்கு சக்தி குறைஞ்சிருத்தோம். அப்போது இந்த நாட்டுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்தனர். அந்த பெண்ணை ஒருத்தர்கிட்ட சொன்னாலாம், யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒருத்தரையாக கேட்டாலாம். ஒருத்தரும் சம்மதிக்கலை. கடைசியில் ஒரு கட்டிலங்காலையாக ஒருத்தன் வந்தான். அவன்கிட்ட கேட்டாலாம். அவன் சொன்னான், அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேணா நீ வந்தது புறையனை அழிக்கத்தானே, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னானான். உடனே இவ 2 பேருமா சேர்ந்து, அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், எல்லா சேனைகள் எல்லாருமா சேர்ந்து அந்த புறையனை அழிச்சுட்டா. அதோட அவளும் ஒத்துக்கொண்டாள். 2 பேரும் போயிட்டா. அவள் ஒய்ஃபும் போயிட்டா, புரஞ்சனனும் போயிட்டான். இப்படியே பல நாட்கள் நான் நடந்தேன். மீண்டும் மீண்டும் பல பிறவி 2 பேரும் எடுத்துகிட்டே இருந்தா. கடைசியில் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. என்னடா மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்கோமே, இப்போ தான் புரஞ்சனனுக்கு புரிஞ்சது. அப்போ அந்த இடத்துக்கு அவிஜாதா வந்தான். இவர்கள் இருவருமே பிறவி எடுத்து எடுத்து களைத்து அழுது கொண்டதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு புரஞ்சனன் கிட்ட அவிஜாதா கேட்டான். நீ அப்போவே சொன்ன உதவி வேண்டுமானால் கேளுன்னு, ஆனால் நான் இந்த உலகியல் வாழ்க்கையில் உன்னை அப்படியே மறந்தே போயிட்டேன். நல்லவேளை இப்பொழுதாவது நீ வந்தாயே, எனக்கு உதவி செய்வாயா? இந்த மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து நான் என்ன சாதிச்சேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் புரஞ்சனன். அதுக்கு அவிஜாதா சொன்ன, அதான் நான் முன்னமே உங்கள்கிட்ட சொன்னேன் ஜாக்கிரதையாக இருன்னு. பரவாயில்ல, நீ நண்பனாச்சே, உனக்கு நான் உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் உன்னை நல்ல பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உயர்ந்த பட்டணத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். நல்ல வாழ்க்கையும் அங்கே கொடுத்தான். இதோட இந்த கதை முடிஞ்சது. ஆனால் இது ஒரு சாதாரண மேலோட்டமான கதை. இந்த கதைக்கும் பாகவத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அது என்னன்னா, நாம தான் அந்த கதாபாத்திரமே. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் புரஞ்சனன். அவனுடைய நண்பன் அவிஜாதா தான் நமக்குள்ளே இருக்கும் பரமாத்மா. அவிஜாதானே என்ன, அன்னோன், யாருக்கும் தெரியாமல் உள்ளேயே ஒளிஞ்சுட்டு இருக்காரு, அவர் தான் பரமாத்மா. அதுக்கப்புறம் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பட்டணம். புரஞ்சனத்து வாழறதுக்கு பட்டணம் தேடி போனானே, அதுதான் இந்த உடம்பு. அந்த பட்டணத்துக்கு இந்த 9 வாசல் இருக்கே, அதான் நம்ம உடம்புல இருக்கும் நவத்வாரங்கள். உன்னுடைய சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வேந்து 9 வாசல் பாடினார் திருமங்கை ஆழ்வார். அதை மாதிரி இதுதான் 9 வாசல் கொண்ட உடம்பு. அதுக்கப்புறம் உள்ளே நுழையும் போது ஒரு பெண் வந்தாளே, அதுதான் புத்தி. அப்புறம் ஜீவாத்மா தான் ஆண். அந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு அந்த புத்தியோடு நல்லா சந்தோஷமாக வாழ ஆசைப்பட்டான். ஆனால் புத்தி போல என்ன சொல்கிறாளோ அதெல்லாம் அந்த வழியிலே இவனும் போக ஆரம்பித்தான். அந்த பெண்ணின் தலையில் இருந்த 5 தலை பாம்பு இருக்கே, அதுதான் 5 பிராணவாயு, அபானவாயு, வியான விதான சமான வாயுக்கள். அந்த பிராணவாயு தான் 5 தலை பாம்பு. அது காப்பாற்றும் வரை நல்ல பாம்பு தான். இல்லை, அது காப்பாற்றலைன்னா அவ்வளோதானே, அந்த பாம்பு கொட்டிடும் இல்லையா. அது போல் இந்த பிராணவாயு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி 10 தொண்டர்கள் வந்தார்கள் இல்லையா, அதுதான் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் மனசு 1, ஆக 11 இந்திரியங்கள். அப்புறம் இந்த புத்தி ஆத்மா இருக்கு இல்லையா, இதுக்கு பிறகு பரமாத்மா என்ன பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த அவிஜாதா, அதான் பரமாத்மா. எப்படி வாழ நினைக்கிறாயோ வாழலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தேவைப்படும் போது நீ கூப்பிடு, நான் வரேன். ஒரு நாள் நீ விழும்போது கண்டிப்பாக நீ என்னை நினைக்காட்டாலும் பரவாயில்ல, நீ என் நண்பன், நான் உன்னை அப்போ உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த அவிஜாதா பரமாத்மா ஒதுங்கி நின்றுட்டாராம். அப்புறம் வேட்டையாட போனானே, அதுதான் சுற்றி சுற்றி உலக இன்பம். அப்படியே உழன்றுட்டே இருந்தானா.
5 குதிரைகள் போட்டப்பட்டது. அதுதான் கண், காது, மூக்கு, மெய், வாய். தேர் தான் உடம்பு. 2 கடிவாளம் 2 சக்கரம் இருந்தது இல்லையா, அதான் பாவ புண்ணியங்கள். இந்த கடிவாளம் தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாவ புண்ணியத்தை இழுக்கிறது. சமமாக இருந்துட்டுன்னா தேர் ஒழுங்காக போயிடும். தேர் ஓட்டும் சாரதி தான் புத்தி. 2 ஏர்த்தடி இருக்குமே, ஏர்கால்கள், அது குதிரைகளை கட்டி இருப்பதற்கு. அதுதான் அகங்காரம், மமக்காரம். அதுக்கப்புறம் அது ஓட்டுறதுக்கு ஒரு அச்சு வேற. அதுக்கப்புறம் 3 பந்தங்கள் இருக்கே, அதுதான் மேலே விரித்த கம்பளங்கள், சத்வம், ரஜஸ், தமஸ். இந்த 5 குதிரைகளை இழுத்து பிடிக்க 5 கயிறுகள் தான் பிராணவாயுக்கள். எல்லா வாயு இருந்ததில் 5 வாயுகள். அது ஆத்மா சுத்த போகும்போது வாழ்க்கை இப்படியே மாற்றி மாற்றி சந்தோஷமாக முதல்ல இருந்தது. அப்புறம் அவனுக்கே பிரிவுகள் எடுத்து எடுத்து வாழ்க்கை ஒரு நாள் அழுத்து போயிடுது இல்லையா. அப்போ தான் இந்த அவிஜாதா, அதான் பரமாத்மா எட்டி பார்க்குறாராம். ஆத்மாவிற்கு இப்பான்னு புத்தி வந்ததே, என்னை சரணடை, நான் உன்னை நல்ல உலகத்துக்கு கூட்டுன்னு போகிறேன் அப்படின்னு பரமாத்மா சொன்ன உடனே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சரணடைந்து பகவான் அந்த பரமாத்மா நல்ல இன்பமயமான வைகுண்டத்துக்கே கூட்டின்னு போயிட்டாராம். அந்த பட்டணத்துக்கு கூட்டி சென்றார். இதான் புரஞ்சனோபாக்கியானம் என்று சொல்லப்படுகிறது. இதோட 4வது ஸ்கந்தம் முடிவடைகிறது.